சேனம் கட்டினான். சேனம் கட்டினான்னா எல்லாத்தையும் சேர்த்த வேண்டியதை சேர்த்து வச்சுட்டான். கட்டையை பிளந்தான், கத்தி தீவட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டான். வேலைக்காரர்களை கூப்பிட்டான். அடுத்தது ரொம்ப முக்கியமான தன்னுடைய மகனை கூப்பிட்டான். வாப்பா போலாம், பலி செலுத்துறதுக்கு போலாம். கூப்பிட்டு 3 நாள் நடந்தார்களாம். 1 நாள் 2 நாள் அல்ல, 3 நாள். யோசித்து பாரு, ஒரு தகப்பனா தான் சொந்த பிள்ளையை பலி கொடுக்க போறது என்பது எவ்வளவு ஒரு கடினமான பாதை. 25 வருஷம் அந்த வாக்குத்தத்தத்தை காத்திருந்து 100வது வயசுல நிறைவேறி இப்ப அந்த பிள்ளை வளர்ந்து ஏதோ பிறந்து அடுத்த நாளே செத்து போச்சு, ஒண்ணும் தெரியல, ஏதோ வந்துச்சுப்பா, ஒரு நாள் கூட என் கூட கையில் இல்ல, ஏதோ போச்சு அப்படின்னு சொல்றதல்ல. அந்த வீட்டிலே விளையாடி அப்பா மடியில படுத்து எந்திரிச்சு எல்லாம் செஞ்சவன குறித்த இடத்துக்கு கொண்டு போனாங்க. குறித்த இடத்துக்கு கொண்டு போனான். போகும்போது வழியில ஒரு கேள்வி வருது. பையன் அப்பா கிட்ட ஒரு சரியான கேள்வி கேட்டான். அப்பா எல்லாமே இருக்குப்பா, சரியா செஞ்சிருக்கிறீங்க, ஒரு காரியத்தை கூட நீங்க தவற விடல, ஒரே ஒரு காரியத்தை மட்டும் மறந்துட்டீங்கப்பா. என்னப்பா, என்ன சொல்லுப்பா? பலி செலுத்துறதுக்கு ஆடு இல்லையப்பா. ஒரே வார்த்தை சிம்பிளா முடிச்சார். கர்த்தர் என்ன செய்வார்? நீங்க சொல்ற மாதிரி சொல்லியிருந்தா அவன் அன்னைக்கே பையன் வீட்டுக்கு ஓடி போயிருப்பான். என்ன சொன்னாரு? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒரே வார்த்தை தான், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீ அதை குறித்து ஒண்ணும் கவலைப்படாத, பலி இல்லைன்னு பார்த்துக் கொள்ளாத, கர்த்தர் சொல்றபடிதான் நான் வந்திருக்கிறேன், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எல்லாம் மேல போயிடுச்சு. குறித்த இடம் வந்த உடனே யார எங்க வைக்கணுமோ அங்க கரெக்டா வச்சா. வேலைக்காரர்களை சொன்னா, நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க, நானும் என் பிள்ளையாண்டானும் மேல போறோம், போயிட்டு நாங்க ஆராதிச்சுட்டு வருவோம், அவசரப்படாது, நீங்க இங்க நில்லுங்க, அது போதும். வேலைக்காரர்களை வைக்க வேண்டிய இடத்துல வச்சான். நிக்க வச்சுட்டு மேல போனா. குறித்த இடத்துக்கு நடந்து போறான். மேல போகும்போது எல்லா இடத்துல அவனுக்குள்ள 3 நாள் யோசிச்சு பாருங்க, அந்த மனது உள்ள எவ்வளவு தூரம் அவனுக்குள்ள புழுங்கி இருக்கிறோம் என்பது அவனுக்கும் தேவனுக்கும் மட்டும்